கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஐபிபிஎஸ் கிளர்க் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சுங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஏஜ், குவாலிஃபிகேஷன்ஸ், என்னென்ன சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குங்களா, எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு, அது கூட நம்ம செக் பண்ண போகிறோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ என்ன எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு இல்லை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஐபிபிஎஸ் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கம்மிங் August 10 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அந்த போஸ்டோடைய நேம் பாருங்கள். காமன் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் அந்த போஸ்ட் தாங்க. இது வந்து கிளர்க் போஸ்ட்டில் வந்துடுது. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா www.ibbs.in, அதே மாதிரி நீங்கள் வந்து cgrs.ibbs.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேயும் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன்ஸ் August 1 ஓப்பன் ஆயிடுச்சுங்க. 21/8 வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும், சரிங்களா? எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிலிமினரி அக்டோபர் 2025 கம்மிங் அக்டோபரில் இருக்குதுங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து November 2025. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் சிந்த் பேங்க். இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஐபிபிஎஸ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி பாருங்கள். ஸோ அப் டு 64,480 rupees வந்து சேலரி வரப்போகுதுங்க, சரிங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னா, மினிமம் ஏஜ் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் 28 இயர்ஸ் இருக்கணும். இன்கேஸ் SC/ST இருந்தால் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓபிசி இருந்தீங்கன்னா அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எனி டிகிரி, சரிங்களா? எனி டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தா போகிறோம், கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இதோடைய அடுத்த ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் பாருங்கள், 59.99% வில் பி ட்ரீட்டட் அஸ் லெஸ் தென் 60%. அதே மாதிரி 54.99% வில் பி ட்ரீட்டட் அஸ் லெஸ் தென் 55% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து இந்த IBBS.in போய் செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC/ST இருந்தாங்கன்னா 175 rupees, அதர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 850 rupees அப்ளிகேஷன்ஸ் வந்து சார்ஜஸ் ஆகிடுது. ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன் பார்த்துக்குங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் ஆஸ் யூஷுவலாக இருக்குங்க, எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஏற்கனவே எழுதிட்டுப்பீங்களா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ், அதே தான். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னா 30 questions 30 marks 20 minutes. நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 questions 35 marks 20 minutes. ரீசனிங் எபிலிட்டி 35 questions 35 marks 20 minutes. டோட்டலி 60 minutesங்க. இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ் இருக்கும், 100 questions 100 marks. இந்த இதில் எதுவும் பேட்டர்னில் சேஞ்ச் இல்லைங்க. பட் மெயின் எக்ஸாம்ஸில் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஜென்ரல் அண்ட் ஃபைனான்சியல் அவேர்னஸ் அப்படின்னா 40 questions 50 marksங்க. 20 minutesல வந்து அந்த செக்ஷன்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் ஐ திங்க் சேஞ்ச் இல்லை. 40 questions 40 marks 35 minutes. ரீசனிங் எபிலிட்டியில் பாருங்கள் சேஞ்சஸ், 40 questions 60 marks 35 minutes. இதே மாதிரி ஆப்டிடியூடில் வந்து 35 questions 50 marks 30 minutes. டோட்டலி 120 minutes 200 marks 155 questions தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ மெயின் எக்ஸாம்ஸில் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த IBBS.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இந்த எக்ஸாமினேஷன்ஸுடைய லாங்குவேஜ் இல்லையா, இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த லாங்குவேஜஸ் பாருங்கள், இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதே போல் எந்தெந்த பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னா, ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னா 10,000
277 டோட்டல் வேக்கன்சி. அதில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையஸ்ட்டு இருக்கக்கூடியது கனரா பேங்க்கு 450 வேக்கன்சி டோட்டலாக இருக்குதுங்க. ஸோ டோட்டலாக ஆல் பேங்க்ஸோட டோட்டல் வேக்கன்சி வந்து 894 வேக்கன்சி தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. ஸோ அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக இதில் ஒரு போஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம் உடைய அனலைசிஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் அனலைசிஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டடி பண்ணும் பொழுது எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாமா, சரிங்களா? அப்போ 2024, 23, 22, 21, 20 ஸோ 19லேருந்து அப்படியே 24 வரைக்கும் அனலைஸ் எடுத்திருக்கோம். ஸோ பசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 கொஷின்ஸ் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கான். ஆல்ஃபாபெட் சீரீஸில் 0 to 1 கொஷின்ஸ், டைரக்ஷன் சென்ஸில் வந்து 3 கொஷின்ஸ், கோடிங் டிகோடிங் 5 கொஷின்ஸ், இன்இக்வாலிட்டி 5 கொஷின்ஸ், சிலோசிசம் வந்து 4 கொஷின்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ் 3 கொஷின்ஸ், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸில் வந்து 4 to 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் சீரீஸில் வந்து 4 to 5 கொஷின்ஸ், ஆர்டர் ரேங்கிங் 3 to 5. ஸோ மிஸ்செலினியஸ் அப்படிங்கிறதுல வந்து எக்ஸ்ட்ரா 1 to 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூட் டேட்டா இன்டர்பிரேஷன்ஸில் பாருங்கள் 9 to 10 சம்ஸ் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ரீசெண்டாக 2023லேருந்து 24 பற்றி பார்த்தீங்கன்னா அதிகமாக டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் கேட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 to 15 சம்ஸ் கொஷின்ஸ் கேட்கக்கூடியது 23, 24ல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ நம்பர் சீரீஸில் வந்து 5 கொஷின்ஸ் கேட்டே இருக்காங்க. அதே மாதிரி அரித்மெட்டிக் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து 10 to 15 ஆர் 8 to 12 வந்து இருக்குது. ஸோ எந்தெந்த சாப்டர்ஸில் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டால் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கம்பல்சரி இருக்குதுங்க, சரிங்களா? 9 to 13 சம்ஸ் 13 கொஷின்ஸ் கேட்குறாங்க, 10 to 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. கிளஸ்டர்ஸ் வந்து 5 to 6. எரர் டிடெக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. வேர்ட் ஸ்வாப் அப்படி சொல்லக்கூடாது. ஃபில்லர்ஸு, பேரா ஜம்பிள்ஸ், அதே மாதிரி ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், வேர்ட் யூசேஜ், ஸ்பெல்லிங், அது மாதிரி மிஸ்லின்ஸ் இங்கிலீஷில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸோ ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 63.25 கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் கூடிய கட் ஆஃப் 2024 இருக்குது. ஸோ ஜென்ரலி நம்ம 2023 கட் ஆஃப் எடுத்திங்கன்னா 65 இருக்குது. ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கணும், 70 அண்ட் எபோவ். இந்த டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே படிச்சிங்கன்னு வச்சுக்கலேன், கண்டிப்பாக வந்து ஐபிபிஎஸ் அதாவது ஏதாவது ஒரு பேங்க்கில், நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் வந்து ஜாப் கிடைக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்ஸ் ஃபைனல் கட் ஆஃப் வந்து 2022ல் எடுத்துக்கிட்டோம் ஓபிசி. ஸோ 48.63 அது 50 அண்ட் எபோவில் ஃபைனல் கட் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப்லாம் தெரிஞ்சிருக்கும் போது தான் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வச்சுங்களேன். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ஸில் குட் அட்டம்ப்ட்ஸ் கொஷின்ஸை வந்து பார்க்குறோம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 20 to 24 சம்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியுமா. ரீசனிங் 19-23, நியூமரிக்கல் எபிலிட்டி 18 to 22. ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 65 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். அது குட் அட்டம்ப்ட்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏற்கனவே வந்து எக்ஸாம்ஸ் எழுதி ஃபர்தராக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கான நெக்ஸ்ட் பேட்ச் வந்து August 10ல் நம்ம வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்லாம் பார்க்கலாம்.